அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பச்சை மொச்சை சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் துவரம்பருப்பு வச்சு 200 கிராம் துவரம்பருப்புலாம் கழுவி உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனல் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து நான் 3 தக்காளி பழம், 2 பச்சை மிளகா, 200 கிராம் சின்ன வெங்காயம், 3 பூண்டு பழம் எடுத்துருக்கேன். 200 கிராம் மொச்சையை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேன். அரிசி கழுவுனா தண்ணி வந்து 2வது தண்ணி தான் நான் இப்போ எடுத்துருக்கேன். அதையும் நம்ம பருப்பில் உள்ளே சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம குக்கரை மூடிடலாம். இப்போ 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் மொச்சையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அடுத்து சாம்பார் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ மாற்றியாச்சு பாருங்கள். நல்லா கொதி வரட்டும். இதுக்கு தேவையான காய்கறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சமாக கட் பண்ணி எல்லா காயும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், சாம்பார் மசாலா வீட்டில் அரைச்ச மசாலா 1 ஸ்பூனும் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம். இந்த சாம்பார் வந்து ஒரு 4-5 பேர் வரையும் நல்லா சாப்பிட்லாம். இதை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. டக்குன்னு மசாலாலாம் நம்ம வீட்டில் என்ன சாம்பார் மசாலா யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து லெமன் சைஸில் புளி ஊற வச்சு நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு வச்சிடலாம். கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு, ஜீரகம், வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா, பெருங்காயத்தூள் இப்போ எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துலாம். நல்லா வெங்காயம் வந்து கலர் எப்போவுமே பொன்னிறமாக வரணும். அப்படி வந்து சாம்பார் தாளித்தா தான் சாம்பார் வந்து டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். நல்லா கலர் மாதிரி வரட்டும். இப்போ இதுக்கு சாம்பாரை வந்து தாளிப்பு உள்ளே சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் வரையும் நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடணும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து மல்லியில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஓப்பன் பண்ணால் 3 நிமிஷம் மூடி விட்டுட்டிங்கன்னா மணமாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்டா கை 5 மணி நேரம் முடியும், அவ்வளோ மணமாக இருக்கும். இந்த சாம்பார் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. அடுத்தடுத்து நீங்களும் இதே மாதிரி செய்வீங்க. மறக்காமல் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.